இன்றைய தலைப்பு செய்திகள். தமிழக அரசியலில் பெருமாற்றம். புதுச்சேரி தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் ரகசியம். ஒரு சிறப்பு பார்வை. தமிழக அரசியல் களம் தற்போது உச்சகட்ட பரபரப்பை எட்டியுள்ளது. தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியாகி வரும் நிலையில் புதுச்சேரியில் சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தல் பதிவுகள் புதிய விவாதங்களை கிளப்பியுள்ளன. குறிப்பாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் யாருடைய ஓட்டுகளை பிரிக்கப் போகிறது, இந்த மாற்றத்தால் யாருக்கு சாதகம் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். புதுச்சேரி தந்த படிப்பினை. தமிழகத்தில் பல்வேறு கருத்து கணிப்புகள் திமுக மற்றும் அதிமுகவுக்கு சாதமாக மாறி மாறி வந்தாலும் அனைவருமே ஒப்புக்கொள்ளும் ஒரு விஷயம், விஜய் தலைமையிலான தேவக 18 முதல் 21% வாக்குகளை பெறும் என்பதுதான். சமீபத்தில் புதுச்சேரியில் பதிவான 91%க்கும் அதிகமான வாக்குகள் தமிழகத்திற்கான ஒரு முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. அங்குள்ள சமூக கட்டமைப்பு தமிழகத்தின் விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களை ஒத்திருப்பதால் அங்கு விஜய் கட்சிக்கு கிடைத்த ஆதரவு தமிழக அரசியல் கட்சிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. குறிப்பாக மீனவ மக்களின் வாக்குகள் பெரும் அளவில் விஜயின் பக்கம் சாய்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பணபலத்தையும் தாண்டி விஜயை தங்களில் ஒருவராக மீனவ மக்கள் கருதுவதே இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. விளிம்பு நிலை மக்களின் ஆதரவு. அடுத்ததாக பட்டியலின மக்களின் வாக்கு வங்கியில் ஏற்பட்டுள்ள மாற்றம் கவனிக்கத்தக்கது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல பகுதிகளில் விஜய் ரசிகர் மன்றங்கள் அடித்தட்டு மக்களிடையே ஆழமான வேரூன்றியுள்ளது. பெரிய கட்சிகளால் நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்ற எண்ணம் இளைஞர்களிடையே மேலோங்கியுள்ளது. இதன் விளைவாக தங்கள் வீட்டு பெரியவர்களையும் விஜய் கட்சிக்கு வாக்களிக்க இளைஞர்கள் தூண்டுவதாக கள நிலவரங்கள் கூறுகின்றன. தமிழகத்தில் உள்ள சுமார் 20% பட்டியலின வாக்குகளில் கணிசமான பங்கு விஜய்க்கு செல்ல வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. அடுத்ததாக சிறுபான்மையினரின் வாக்கு மாற்றம். இந்த தேர்தலில் மிகவும் எதிர்பார்க்கப்படாத ஒரு திருப்பம் சிறுபான்மையின மக்களின் வாக்குகள். வழக்கமாக திமுக மற்றும் காங்கிரஸ் வசம் இருக்கும் கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் மக்களின் வாக்குகள் இந்த முறை தேவக பக்கம் திரும்பியுள்ளதாக கூறப்படுகிறது. கிறிஸ்தவ வாக்குகள். விஜயின் அடையாளத்தை முன்வைத்து இளைஞர்கள் தங்கள் சமூகத்தினரிடையே தீவிர பிரச்சாரம் செய்துள்ளனர். பாரம்பரியமாக தங்களை ஓட்டு வங்கியாக மட்டுமே பயன்படுத்திய கட்சிகளுக்கு பாடம் புகட்ட வேண்டுமென்ற நோக்கில் இம்முறை மாற்றம் ஏற்பட்டுள்ளது. முஸ்லிம் வாக்குகள். குறிப்பாக இளம் வயதினர் மற்றும் பெண்கள் மத்தியில் விஜய்க்கு பெரும் ஆதரவு நிலவுகிறது. சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு என்று கூறி ஏமாற்றும் கட்சிகளை விட புதிய மாற்றத்தை விரும்புவதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். இன்னொரு பக்கம் இளைஞர்களின் எழுச்சி. இறுதியாக இந்த தேர்தலின் போக்கை மாற்றப்போவது 18 முதல் 30 வயதுக்குட்பட்ட இளம் வாக்காளர்கள்தான். புதுச்சேரியில் 60%க்கும் அதிகமான இளைஞர்கள் ஜாதி மத பேதமின்றி விஜய்க்கு வாக்களித்துள்ளதாக தரவுகள் கூறுகின்றன. தமிழகத்தில் சுமார் 1.20 கோடி இளம் வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் பெரும்பான்மையோர் தேவகவை ஆதரித்தால் அது திமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியை சிதைப்பதோடு அதிமுகவின் பெண் வாக்காளர்கள் செல்வாக்கையும் பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. யாரும் எதிர்பார்க்காத வகையில் தேர்தல் முடிவுகள் ஒரு பெரும் அதிர்ச்சியை தரக்கூடும் என்பதே இப்போதைய கள யதார்த்தமாக உள்ளது. தமிழக அரசியலில் இது ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.